ஐநாத்தினி நாளைக்கான பிரமலை பார்த்தீங்கன்னா நிலாவும் சோழனும் சேரனுடைய கல்யாணத்தை பற்றி பேசுறதுக்காக அனீஷோடைய வீட்டுக்கு வராங்க. சீக்கிரமாகவே சேரனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணலான்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம், நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அனீஷும் சேரன் எங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளை வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம், இவங்க கல்யாணம் சீக்கிரமாகவே நடந்தால் எனக்கும் சந்தோஷம் அப்படிங்கிற சம்மதத்தை சொல்கிறாங்க. இந்த விஷயத்த ரொம்பவே சந்தோஷமாக வீட்டில் வந்து சொல்கிறாங்க. சேரன் இதை கேட்டதுமே அடுத்த நாள் அனீஷோடைய வீட்டுக்கு வந்து எனக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் நடக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சோழனும் நிலாவும் இப்போதைக்குன்னு பிரிஞ்சிருக்கிறாங்க, அவங்க சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்காக சந்தா நீ வெயிட் பண்ணுவேன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு தான் பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. சோழனுக்கும் மீனாவுக்கும் தெரிய வருது. ரெண்டு பேரும் இதை கேட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகி சேரன் கிட்ட நீங்கள் அனீஷ் கிட்ட போயிட்டு என்ன சொன்னீங்க, எதுக்காக நீங்கள் அப்படி சொன்னீங்கன்னா எனக்கும் சோழனுக்கும் கல்யாணம் நடந்தது உண்மையான கல்யாணமே இல்லைன்னு தெரிஞ்சிருந்தோம், எப்படி நீங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. உங்கள் தங்கச்சிக்கு இப்படி ஒரு கல்யாணம் நடந்தால் நீங்கள் ஏற்றிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. இதை கேட்டு சேரன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக ஒன்று சிறுவீங்கன்னு நான் நம்புகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிலா இந்த ஜென்மத்தில் அது நடக்கவே நடக்காது, சோழனுக்கு எனக்கும் கண்டிப்பாக டிவோர்ஸ் நடக்க போகிறது உறுதி, சீக்கிரமாகவே நான் இந்த வீட்டு விட்டு போயிடுவேன், அதனால எனக்காக உங்களுடைய கல்யாணத்தை நீங்கள் தள்ளிப்படாதீங்க, நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டு சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து சோழன் நிலா கிட்ட ஃபைனலாக சொல்கிறாங்க, என்ன உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா, என் கூட சேர்ந்து வாழணும் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லைங்கிற மாதிரி சோழன் நிலா கிட்ட கேட்குறாங்க. ரொம்பவே கோவமா எனக்கு உங்களோட சேர்ந்து வாழ்ற மாதிரி எந்த ஐடியாவும் கிடையாது, நான் என்னுடைய வாழ்க்கையை தனியாக அமைச்சுக்கொண்டு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு செய்கிறாங்க. அதுக்கு சோழன் நிலா கிட்ட இப்போ சொல்கிறாங்க, எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும் ஆசை இருந்துச்சு, ஆனால் இப்போ இந்த நிமிஷம் சொல்கிறேன் எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும்னு ஆசை கிடையாது, ஆனால் கண்டிப்பாக ஒரு நாள் நீங்களே என்னை தேடி வருவீங்க, அது வரைக்கும் நான் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கு உங்க கூட சேர்ந்து வாழணும், நீங்கள் தான் என்னுடைய உலகம் நினச்சி நான் இவ்வளோ நாளும் நினச்சி ஆசையை வளர்த்துக்கிட்டு இருந்தேன், கண்டிப்பாக உங்கள் மனசு மாதிரி என் கூட சேர்ந்து வாழ்வீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னைக்கு எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ இப்போ இந்த நிமிஷம் நான் சொல்கிறேன் நீங்களே நினச்சா கூட நீங்கள் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சோழன் பேசினதை கேட்டு நிலா பயங்கரமா ஷாக் ஆகிறாங்க. ஒரு நாள் மனசு மாதிரி எங்களோட வாழ நினைச்சா கூட கண்டிப்பா அதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேங்கிற மாதிரி சோழன் சவால் விடுறாங்க. இதை கேட்டு நிலா ரொம்ப வெயிட் துடிச்சும் போறாங்க.